அனைவருக்கும் இனிய வணக்கம். காக்கி சட்டை அணிவதையே லட்சியமாக கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கூடிய மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிதான வணக்கத்தை உரிதாக்குகிறேன். இப்பொழுது நம்ம மாரத்தான் செக்ஷனில் தமிழை பார்த்துக்கிட்டே வந்தோம். ஒரு சில வார்த்தையை சிற்றிலக்கியத்தை நோக்கி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தாயுமானவருடைய பாடல். இதுவும் சிற்றிலக்கியத்தில் ஒரு பகுதி தான். இது ஒரு சிறப்பான ஒரு பகுதி. அந்த பகுதியிலிருந்து நம்ம வினாக்கள் எப்படி வந்திருக்கு, அந்த வினாக்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பராபரக்கண்ணி. ஓகேங்களா? பராபரக்கண்ணி என்று சொன்னால் அதனுடைய ஆசிரியர் உங்களுக்கு தெரியும், தாயுமானவர். ஊர் திருமறைக்காடு என்று அழைக்கக்கூடிய வேதாரண்யம், 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இப்படிப்பட்ட வினாக்கள் தான் நமக்கு வரும். சரிங்களா? கண்ணி. ஓகேங்களா? இந்த கண்ணி என்று அழைத்தால் இந்த 2 சுழி கண்ணி. ஓகேங்களா? இந்த நன்னகரம் என்று அழைக்கக்கூடிய கண்ணி என்பது ஒரு பெண்ணை குறிக்கக்கூடியது. இந்த கண்ணி என்பது 2 அடிகளை கொண்ட 2 பூக்களால் தூக்கப்பட்ட மாலையை குறிப்பது. அதனால் இந்த கண்ணி 2 அடிகளால் பாடப்படக்கூடிய பாடலுடைய வகையை சார்ந்து சொல்கிறாங்க. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்னும் நூலில் உள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனைனா 1452. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடிக்கு நம்ம கேட்டிருக்கக்கூடிய வினாவும் இதுதான். சரிங்களா? தமிழ் மொழியின் உபநிடனம் என்று அழைக்கக்கூடியது தாயுமானவருடைய பாடல்கள். உங்களுக்கு தெரியும். அதுக்கு பாருங்க, திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் யாருன்னா தாயுமானவர். ஓகேங்களா? அந்த பாடல் வரி கொடுத்துருப்பாங்க. யாருக்கு என்ன செய்யணும் அப்படின்றத அவர் ஆசைப்பட்டார்னு சொல்லிட்டு நம்முடைய பாடப்பகுதி இருக்கும். ஓகேங்களா? அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை ஏகுமே பராபரமேன்னு சொல்லியிருப்பார். அடிவருக்கு அடிமையாக இருந்து நான் தொண்டு செய்வதையே நான் பெரிய என் குறிக்கோளாக கொண்டிருக்கிறேன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். அந்த சொல்லுமா, தண்டருள் என்று சொன்னால் குளிர்ந்த கருணை என்று பொருள், கூர் என்று சொன்னால் மிகுதி என்று பொருள், எய்தும் என்று சொன்னால் கிடைக்கும் என்று பொருள். ஓகேங்களா? பராபரமே என்று சொன்னால் மேலான பொருளே என்று பொருள், ஏவல் என்று சொன்னால் தொண்டு, அல்லாமல் என்று சொன்னால் அதை தவிர அர்த்தம். செம்மையருக்கு அப்படின்னு சொன்னால் இங்கே செம்மையருக்கு என்ற வார்த்தை சான்றோருக்கு சிறப்புக்குரியவருக்கு என்று பொருளை தருகிறது. அடுத்து பாருங்க, நம்ம மேற்கொண்டு பார்க்க வேண்டியது நம்ம தேம்பாவணை என்று சொல்லக்கூடிய இலக்கியம். அருமையான சொல், கிறிஸ்துவ இலக்கியம்னு சொல்லுவாங்க தேம்பாவணை. தேம்பாவணையின் ஆசிரியர்னா வீரமா முனிவர். ஓகேங்களா? கான்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி என்று சொல்லக்கூடியவருடைய பேர். அவருடைய காலங்கள் பாருங்க, 1680 1747, 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் என கருதப்படுகிறது. ஓகேங்களா? திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் தமிழும் உருது மொழியை கற்றுக்கொண்டவர் யாருன்னா இந்த வீரமாமுனிவர். வீரமாமுனிவருக்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்தவர் யாருமா? சுப்பிரதீப கவிராயர் என்று சொல்லக்கூடிய அறிஞர் தான். என்னோட தேம்பாவணை 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் 3615 பாடல்களையும் கொண்டிருக்கிறது. எளிமையும் துறவு வாழ்க்கையும் கொண்டு வியந்த இஸ்மத் சன்னியாசி, அதாவது தூய துறவி என்ற பட்டத்தை இவருக்கு சந்தா சாஹிப் அவர்கள் வழங்கியிருப்பார். கிறிஸ்தவத்தின் வளர்ப்பு தந்தையாகிய, அதாவது கிறிஸ்து இயேசுபிரானுடைய வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசோப்பினை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடக்கூடியதான் இந்த தேம்பாவணை. தேம்பாவணை எப்படி பிரிக்கலாம்? தேம்பா கூட்டல் அணி, அதாவது வாடாத மாலை என்று பொருள். தேம்பாவணையை தேன் கூட்டல் பா கூட்டல் அணினா தேன் போன்ற இனிய பாடலை உடைய மாலை என்று ஒரு பொருளை தரும். சரிங்களா? கீழே பாருங்க, இப்ப தேம்பாவணையினுடைய வளன் என்று சொல்லக்கூடிய அழைக்கப்பட்டவன் யாருன்னா சூசையப்பர். கருணை என்னப்பட்டு இன்னொரு ஆளை பத்தி பார்ப்போம். கிறிஸ்தவ சமயத்தின் கதை களஞ்சியம் என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்தவ கதையத்தின் கலை களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது தேம்பாவணை. தமிழ் எழுத்து வடிவத்தில் சீர்திருத்தத்தை செய்தவர் யாருன்னா இந்த வீரமாமுனிவர். முதல்ல இவர் செய்தாரு. பிற்காலத்தில் ஔவையார் என்பதை ஔவையார் என்று எழுத சொல்லி பெரியார் எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருப்பார். யகர என்ற எழுத்திற்கு கீழ்கோட்டிற்கு ஏ என்னும் எழுத்தை நெடிலாக உருவாக்கியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த வீரமாமுனிவர். சரிங்களா? இந்த செய்தி தமிழ் மொழிப்பற்றால் வீரமாமுனிவர் தன்னுடைய பெயரை எப்படி மாற்றிட்டாரு? தைரியநாதர் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். தமிழில் தோன்றிய முதல் அகராதி அப்படின்னு கேட்டால் வீரமாமுனிவர் எழுதிய சதுரகராதி அகரமுதிகளை கொண்டிருக்கக்கூடிய செய்திகளாக காட்சியிருக்கிறது. ஓகேங்களா? உரைநடை நூல்கள் அப்படின்னா பரமானந்த குறுக்கதை, ஓகேங்களா, வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம் என்று சொல்லக்கூடியது இவருடைய உரைநடை நூல்களாக இருக்குது. செய்யுள் நூல்கள் அப்படி என்று இவருடைய நூல்களை பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேம்பாவணை மற்றும் ஞானோபதேசம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் தான். சிற்றிலக்கிய நூல்கள் திருக்காவலூர் கலம்பகம் இவர் எழுதியது. சித்தேரியம்மன், ஓகேங்களா, சித்தேரியம்மன் பிள்ளை, சித்தேரியம்மன் அம்மானை என்று சொல்லக்கூடிய நூல் இவர் எழுதியது. அதுக்கு பாருங்க, இலக்கண நூல்கள்னா தொன்னூல் விளக்கம், செந்தமிழ் இலக்கம், கொடுந்தமிழ் இலக்கணம், இதெல்லாம் வீரமாமுனிவர் எழுதிய இலக்கணங்கள். குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுவது தொன்னூல் விளக்கம். குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுவது தொன்னூல் விளக்கம். தமிழ் அகராதியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னா வீரமாமுனிவர். இது முக்கியமான செய்தி.
திருக்குறளினுடைய அறத்துப்பால் நல்லா பாருங்க, திருக்குறள் அறத்துப்பால் பொறித்துப்பால் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர். எவ்வளோ பேர் லத்தீன் மொழி மொழிபெயர்த்திருப்பாங்க, அது இவர் ஒரு ஆள் முக்கியமான ஆள். ரெண்டாவது பாருங்க, வீரமாமுனியை இயற்றிய ஓகேங்களா அம்பலக்காடு ஓகேங்களா அந்த செய்தி பாருங்க, அந்த பாடலுக்குரிய விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க பாருங்க. சேக்கை என்று சொன்னால் படுக்கை என்று பொருள், தேம்ப அப்படின்னா வாடை என்று பொருள், படலை என்று சொன்னால் மாலை என்று பொருள், கடிந்து அப்படின்னா விலங்கி என்று பொருள், காய்ந்தேன் என்று சொன்னால் வருந்தினேன் பொருள், பிணித்து அப்படின்னா கட்டி என்று பொருள், வியந்த அப்படின்னா பயனுள்ள, துணர் என்று சொன்னால் மாலைகள் மலர்கள் என்று பொருள், அசும்பு என்று சொன்னால் நிலம் என்று ஒரு பொருளை தரும், புழை என்று சொன்னால் துளை என்ற ஒரு பொருளை தரும், இளங்கூழ் என்று சொன்னால் இளமையான பயிர் என்று பொருளை தருகிறது. கீழே பாருங்க, ஓர்ந்து நினைத்து அப்படின்னா ஓர்ந்து என்று சொன்னால் நினைத்து, உவமணி என்று சொன்னால் மணமலர் என்று சொல்லும், அதாவது மனமிக்க மலர் என்று சொல்வார்கள். உய்முறை என்று சொன்னால் வாழும் முறை என்று பொருள். இதெல்லாம் தேம்பாவினை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த சிற்றிலக்கியத்திலே முக்கியமான தலைப்பாக இருக்கக்கூடிய நீதி வெண்பா, இவர் செய்குதம்பி பாலவர், பிற்காலத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு கவிஞர். இவர் ஊர் பாருங்க கன்னியாகுமரி இடலாங்குடி என்று சொல்லக்கூடிய ஊரிலே பிறந்தவர். 1874 1950 வரைக்கும் வாழ்ந்திருக்கார். சதாவதனம் என்று சொல்லக்கூடிய கலையிலே சிறந்தவர். இந்த சதாவதனம் என்று சொல்லக்கூடிய கலை ஒரே நேரத்தில் 100 செயல்களை செய்யக்கூடிய கலை. இது செய்தவர் தான் செய்குதம்பி பாவலர், சிறந்தவர் செய்குதம்பி பாவலர். பாருங்க, ஒருவரது நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்கு ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படக்கூடிய 100 செயல்களை நினைவில் வைத்துக் கொண்டு விடையளித்தால் அதுக்கு பேர் தான் சதாவதனம் என்று சொல்வார்கள். சரிங்களா? சீராபுராணத்திற்கு உரை எழுதியவர், முக்கியமான செய்தியுமா, சீராபுராணத்திற்கு உரை எழுதியவர் யாருன்னா செய்குதம்பி பாவலர். சதம் என்று சொன்னால் 100 உங்களுக்கு தெரியும். 1907 ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் நாள் சென்னை விக்டோரியா அரங்கில் அறிஞர் பலர் முன்னல் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதனி என்று சொல்லக்கூடிய பாராட்டுக்குரிய பட்டத்தை பெற்றார். செய்குதம்பி பாவலர் நினைவாக இடலாங்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் அமைந்துள்ளது. இது ரொம்ப முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த காசி காண்டம், இதே மாதிரி சிற்றிலக்கியத்தில் ஒரு பகுதி தான் இந்த காசி காண்டம். காசி காண்டத்தினுடைய ஆசிரியர்னா அதிவீரராம பாண்டியன் என்று சொல்லக்கூடிய சீவலமாறன். பட்ட பேர் என்னதுமா? சீவலமாறன். முத்துக்குளிக்கும் கொற்கை அரசின் அதிவீரராம பாண்டியர் தமிழ் புலவராக திகழ்ந்தார். சரிங்களா? காசி நகர பெருமைகளை, விருந்தோம்பலுடைய 9 இல்லற ஒழுக்கங்களை கூறுவது காசி காண்டம். இதான் இம்பார்ட்டன்ட் செய்திமா. 9 இல்லற ஒழுக்கங்களை கூறக்கூடிய நூல் என்று கேட்டால் காசி காண்டம். அவருடைய ஆசிரியர்னா அதிவீரராம பாண்டியன் என்று சொல்வார்கள். சரிங்களா? அதுக்கு பாருங்க, துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள் மற்றும் மனவாழ்வு அடையும் நன்மைகள் ஆகிய இல்லொழுக்கங்களை கூறும் பாடப்பிரிவாக நம்முடைய காசி காண்டம் இருக்கு. காசி காண்டம் 7 அடி முன் சென்று விருந்தினரை வழியனுப்ப வேண்டும், முகமடிச்சியோடு வழியனுப்ப வேண்டும், அவர் சென்று தூரம் மறையும் வரை அவரை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட செய்திகள்லாம் நமக்கு வந்து இந்த காசி காண்டம் என்று சொல்லக்கூடிய அதிவீரராமன் பாண்டியன் எழுதிய காசி காண்டம் கூறுகிறது. இவருடைய நூல்கள், வேறு நூல்கள், முக்கியமான நூல்கமா வெற்றி வேட்கை, நருந்தொகை என்று அழைக்கக்கூடிய வெற்றி வேட்கை ஓகேங்களா, வெற்றி வேட்கை, நருந்தொகை என்று அழைக்கக்கூடியது இந்த நூல்கள்லாம் முக்கியமான நூல்கள்மா ஓகேங்களா. திருக்கரகை வெற்றி வேட்கை, நைநடம், லிங்க புராணம், திருக்கரகை அந்தாதி, கூர்ம புராணம், வாயு சம்கை என்று சம்கிதை என்று சொல்லக்கூடிய நூல்கள் எல்லாம் முக்கியமான நூல்கள். அதுக்கப்புறம் பாருங்க, மெயினான ஒளி, குன்னக்குடி மஸ்தான் சாஹிப் ஓகேங்களா. இப்ப தாயுமானவர் சொல்றோம் பார்த்தீங்களா, கிறிஸ்துவ தாயுமானவர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு இவர் தான். இவரும் பராபரக்கன்னு எழுதியிருக்காரு, அதை பார்க்கலாம் வாங்க. குணக்குடியார் பாடற்கோவை தொகுப்பிலிருந்து இடக்கப்பட்டிருக்கூடியது என்னதுமா? மெய்ஞான ஒளி என்று சொல்லக்கூடிய நூல். கீழே பாருங்க, மனிதர்கள் தம் ஐம்பொறிகளை தீய வழியில் செலவிடாமல் காக்க வேண்டும் என்று பாடலுடைய பொருள் ஓகேங்களா. நல்லதையே பார்க்க வேண்டும், நல்லதையே கேட்க வேண்டும், நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே நுகர்தல் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த தீயவை அனைத்தும் இந்த ஐம்புலன்களை வெறுத்து நன்மையை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாடல் தான் இது. பாருங்க, சதுரகிரி, புறாமலை, நாகமலை என்று சொல்லக்கூடிய மலைகளெல்லாம் தவம் செய்து இறைவனுடைய அருள் பெற்றவர் இந்த குணக்குடி மஸ்தான் சாஹிப். இவருடைய எழுதிய நூல்கள்லாம் முக்கியமாக எக்கால கண்ணி என்று சொல்வார்கள், மனோன்மணிய கல்வி மற்றும் நந்தீஸ்வரர் கண்ணி என்று சொல்லக்கூடிய கண்ணி. தாயுமானவருக்கு அடுத்தபடியாக கண்ணி இலக்கணம் எழுதியவர் இவர் தான் ஓகேங்களா. ஆனந்த வெள்ளம் அப்படின்னா இன்பம் பெருக்குன்னு அர்த்தம். பகராய் அப்படின்னா தருவாய் என்று சொல். அறுத்தவருக்கு அப்படின்னா நீக்கியவருக்கு. பராபரமே என்று சொன்னால் மேலான பொருள் என்று ஒரு பொருளை தரும். இரட்டுரை மொழிதல் ஓகேங்களா. சண்ட கவிமணி தமிழரகனார், இவர் பிற்காலத்தில் இருக்கக்கூடிய புலவர். இவரை பத்தி பார்க்கலாம். சண்முக சுந்தரம் என்பது இவருடைய இயற்பெயராக இருக்குது ஓகேங்களா. இதுவும் பாருங்க, இந்த தமிழை கடலுக்கு இணையாகவும் பொருள்படுத்தி இரு பொருள் தரும்படி தமிழரகனார் பாடிய பாடலுடைய தனிப்பாடல் திரட்டு தான் இந்த இரட்டுரை மொழிதல்னு சொல்றோம் ஓகேங்களா.
கீழே பாருங்க, வெள்ளத்தால் அழியாது வெண்தணலால் வேகாது என்ற வரி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூலும் தனிப்பாடல் திரட்டு தான். சரிங்களா? ஒரு சொல்லோ ஒரு தொடரோ இரு பொருள் படும்படி வருவது இரட்டுரை மொழிதல் அல்லது சிலேடை அணி என்று சொல்வார்கள். செய்யுளில் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஓகேங்களா? இதை சொன்னால் முத்தமிழ் என்று சொன்னால் இயலிசை நாடகம். முச்சங்கம் என்று சொன்னால் முதல் இடை கடைச்சங்கம். முச்சங்கு வெண்சங்கு சஞ்சலம் பாஞ்சலம் என்று சொல்லக்கூடிய சங்கு. துய்ப்பது அப்படி என்றனா கற்பது தருதல் பொறுத்து. மேலாள அப்படின்னா பொருந்துதல் மற்றும் பெறுதல் என்று சொல்லக்கூடிய பொருளை தருகிறது. சரிங்களா? இந்த முக்கியம். இது வரைக்கும் நம்ம சிற்றிலக்கியத்தையும் பிற இலக்கியத்தை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நாட்டுப்புறவியல் என்று சொல்லக்கூடிய நாட்டுப்புற பாடல்கள். நம்முடைய பாடப்புத்தகத்தில் எங்கெல்லாம் நாட்டுப்புறவியல் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான்மாடக்கடல் என்று சொல்லக்கூடிய மதுரையை பற்றி சிந்து பாடலில் ஆசிரியர் குழு பாடியது. நம்முடைய பாடப்புத்தகத்தை சிந்து பாடலில் ஆசிரியர் குழு பாடியிருக்கும். பாருங்க, தமிழகத்தின் தொன்மையான நகரமாகிய செவ்வியல் இலக்கத்தின் தலைநகரமாக திகழ்வதற்கு பேர் தான் மதுரை. மதுரை ஒரு தலை சிறந்த நகரம். இரண்டாவது பாருங்க, பாண்டியர்களின் தலைமையிடம் சங்கமைத்து தமிழ் வளர்த்த இடமாகவும் விளங்குகிறது மதுரை. அதுவும் நமக்கு தெரியும். பாண்டியர், கௌடிலியர், மெகஸ்தனிஸ் போன்ற வெளிநாட்டு பயணிகளை குறிப்பிட்டுள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மாடக் கூடல் என்று சொல்வார்கள். கீழே பாருங்க, சிந்து என்பது ஒரு ஓசை, அதாவது ஒரு வகையான ஓசை நயமிக்க பாவகையுடைய பாடல். சரிங்களா? கீழே பாருங்க, நாட்டுப்புற பாடலாகவே தோன்றி இவ்வளவு சிலப்பதிகார காலத்தில் இருந்து வழங்கி வருகிறது. நல்லா பாருங்க, சிலப்பதிகாரத்தில் எக்கால கண்ணி என்று சொல்லக்கூடிய கன்னி பாடல்கள், குன்றக்குறவை, இதெல்லாம் நாட்டுப்புற கன்னிகளாக நமக்கு காட்சியளிக்கிறது. சண்டமும் துறைநயமும் மிக்க கன்னிகளை கொண்டு பாடக்கூடியது சிந்து பாடல்கள். நாட்டுப்புற இயல்கள் காவடி சிந்து, வடிநடை சிந்து, நொண்டி சிந்து, ஆனந்த களிப்பு, தெம்மாங்கு என்று சொல்லக்கூடிய இசையெல்லாம் நாட்டுப்புற கவையிலே சொல்லப்படுகிறது. பாரதியார் சிந்து வகையின் அதிகமாக கையாண்டிருப்பதால் சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை சொல்வார்கள். காவடி சிந்தியினுடைய தந்தை என்று சொன்னால் அண்ணாமலை செட்டியாரை சொல்வார்கள். சரிங்களா? கடலோடும் விளையாடு என்று சொல்லக்கூடிய சக்திவேல் அவருடைய பாடல், அருமையான ஒரு பாடல் இது. உழைக்கும் மக்கள் தம் கலப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல்கள். நமக்கு தெரியும், காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் இதற்கு வாய்மொழி இலக்கியம் என்று வேறு பெயர் உண்டு. நாட்டுப்புற பாடல்கள் ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, தொழில் பாட்டு, விளையாட்டு பாட்டு, தாலாட்டு பாட்டு என்று சொல்லக்கூடிய பாடல் வரியை கொண்டுள்ளது. ஒரு மனிதன் பிறக்கின்றதிலிருந்து இறுதி இறக்கின்ற வரையில் இந்த பாடல் என்று சொல்லக்கூடிய நாட்டுப்புற பாடல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியாக காட்சியளிக்கிறதுன்னு சொல்றார். நாட்டுப்புற பாடல்களின் தொகுத்த இயல் நாட்டுப்புற இயல் ஆய்வு என்று சொல்லக்கூடிய நூலை வெளியிட்டவர் சு. சக்திவேல் அவர்கள். இதான் இம்பார்ட்டன்ட் செய்தி நமக்கு. இதுதான் நமக்கு வினாவாக வரும். சரிங்களா? அதுக்கு கண்மணியே கண்ணுறங்கு என்று சொல்லக்கூடிய பாடல் ஒரு தாய் குழந்தைக்கு தாலாட்டு பாடுவதாக அமைந்திருக்கும். நல்லா பாருங்க, வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தாள் ஆட்டு என்று சொல்வார்கள். தாள் என்று சொன்னால் நாக்கு என்று பொருள். நாக்கை சுழற்றி வளைத்து பாடுவதால் இதற்கு தாளாட்டு என்று ஒரு பொருளை தரும். குழந்தையின் அழுகை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடக்கூடிய பாட்டு தான் என்னது? தாலாட்டு. தாலாட்டு பாடாத மனிதர்கள் இல்லை, தாலாட்டு பாடாத தாய் இல்லை, தாலாட்டு பாடாத தந்தையும் இல்லை. அதுதான் தாலாட்டுக்குள்ளேயே சிறப்பு. ஓகேங்களா? லெபனான் நாட்டு அறிஞரான கலீல் ஜிப்ரோ என்று சொல்லக்கூடிய கவிதைகளை தமிழில் தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய நூலாக மொழிபெயர்த்தவர் யாருன்னா கவிஞர் புவியரசு என்று சொல்லக்கூடியவர். முக்கணி உங்களுக்கு தெரியும், மாப்பலா வாழை, முத்தமிழ் இயலிசை நாடகம், முத்தேன், கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் என்று சொல்லக்கூடிய தேன் வகைகள். சரிங்களா? கீழே பாருங்க, நந்தவனம் என்று சொன்னால் பூஞ்சோலை என்று பொருள். பண் அப்படின்னா பண்ணோடு பாடக்கூடியது இசை என்று சொல்வார்கள். பார் அப்படின்னு சொன்னால் உலகம் என்று ஒரு பொருளை தரும். இழைத்த என்று சொன்னால் செய்து என்று ஒரு பொருளை தரும். சரிங்களா? வயலும் வாழ்வும் என்று சொல்லக்கூடிய செய்தி கீவா ஜெகநாதனுடைய இந்த நூல் செருமையான நூல். நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூலாக தொகுத்தவர் யாருன்னா கீவா ஜெகநாதன். ஓகேங்களா? இந்த நாட்டுப்புறப்படியில் மலையருவி, இதான் முக்கியமான செய்தி. மலையருவி என்று தொகுத்தவர் யாருன்னா கீவா ஜெகநாதன். ஓகேங்களா? மாடு கட்டி போரடித்தால் மாளாத சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. நாட்டுப்புறவியல்ல தென்மதுரை என்று சொல்லக்கூடிய நம்முடைய மதுரையினுடைய சிறப்பை பற்றி விளக்கமாக குறிப்பிடுகிறார்கள். சரிங்களா? மணி அப்படின்னா முற்றிய நெல்லுக்கு பேர் மணி என்று ஒரு பொருளை தரும். கழிதலும் என்று சொன்னால் உதிர்தல் என்று பொருளை தரும். சான் என்று சொன்னால் நீட்டல் அளவை, ஒரு ஜான் 2 ஜான் என்று சொல்வது. குழி என்று சொன்னால் நில அளவையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஓகேங்களா? அடுத்து கோணகத்து பாட்டு. ஓகேங்களா? வெங்கம்பூர் சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய பாடல், அருமையான ஒரு பாடல். நாட்டில் பெரும்பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள்
கும்மி பாடலாக பாடினார்கள். இதுக்கு பேர் தான் பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டது. பஞ்சத்தில் காலத்தில் பெண்கள் ஆடி அசைந்து மழை வேண்டி பாடுவதால் இதற்கு பஞ்ச கும்மிகள் என்று பெயர் உண்டு. கும்மி பாடல்களில் பஞ்ச கும்மிகள் நூலாக தொகுத்தவர் யாருன்னா சே ராசு என்று சொல்லக்கூடிய நாட்டுப்புறவியல் ஆய்வாளர். ஓகேங்களா. காத்து சொண்டி. ஓகேங்களா. அப்புறம் காத்து நொண்டி சிந்து பாடல் பாடியவர் யாருன்னா யாருமா வெங்கம்பூர் சுவாமிநாதன் அர்த்தம். முகில் என்று சொன்னால் மேகம், சேகரம் என்று சொன்னால் கூட்டத்தை குறிக்கக்கூடிய சொல், வாகு என்று சொன்னால் சரியாக, விண்ணம் என்று சொன்னால் சேதம், காலன் என்று சொன்னால் யமன், மெத்த அப்படின்னா மிகவும், கெடிகலங்கி அப்படின்னா மிக வருந்தி, சம்பிரமுடன் என்று சொன்னால் முறையாக என்று ஒரு பொருளை தரும். இது எல்லாமே நாட்டுப்புற பஞ்சகும்மிகள் என்று தலைப்பில் சொல்லப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பாஞ்சை வளம் என்று சொல்லக்கூடிய நூல் வானமாமலை எழுதிய 1917ஆம் ஆண்டு எழுதப்பட்ட நூல். கட்டபொம்மன் ஆட்சி செய்த பகுதிதான் பாஞ்சாலங்குறிச்சி. உங்களுக்கு தெரியும், பூலிதேவன், கட்டபொம்மன், ஊமத்துறை, சிவத்தையா என்ற தலைவர்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் வரலாறு படிச்சிருப்பீங்க. அதில் கட்டபொம்மனை பற்றி சொல்லக்கூடியது. கட்டபொம்மனை பற்றி வானமாமலை தொகுத்த பஞ்சைவளம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் கட்டபொம்மன் பற்றி வானமாலை தொகுத்த கதைப்பாடலுக்கு பேர் தான் என்னதுமா இந்த பாஞ்சை வளம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பாஞ்சாலங்குறிச்சி திருவாக்கு அருள்பவர் யாருன்னா சக்கமாதேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வம். இதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு குலதெய்வமாக காட்சியளிக்கிறது. அவன் மனைவி பேர் ஜக்கம்மா என்றும் அழைக்கப்படுகிறது. சூரன் என்று சொன்னால் வீரன் என்று பொருள், பரி என்று சொன்னால் குதிரை என்று பொருள், வாரணம் என்று சொன்னால் ஏனை என்று பொருள், பொக்கிஷம் என்று சொன்னால் செல்வம் என்று பொருள், சாஸ்தி என்று சொன்னால் மிகுதி, சிங்காரம் என்று சொன்னால் அழகு, கமுகு என்று சொன்னால் பாக்கு, விஸ்தாரம் என்று சொன்னால் பெரும்பரப்பு. இதெல்லாம் முக்கியமான செய்திகளாக காட்சியளிக்கிறது. சரிங்களா. இதெல்லாம் முக்கியம். அடுத்து மறுமலர்ச்சி காலம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். யாரெல்லாம் மறுமலர்ச்சி செஞ்சாங்க, யாரெல்லாம் வல்லாரை பற்றி பாடிருக்காங்க, புத்தரை பற்றி பாடிருக்காங்க, அதை பற்றி சொல்லக்கூடிய செய்தி தான் இது. ஆசிய ஜோதி. ஓகேங்களா. அந்த நூலிலிருந்து வருமுன் காப்போம் என்ற தலைப்பில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை 1776 to 1954 காலத்தில் வாழ்ந்திருக்கார். இவர் பிறந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர். பெற்றோர் சிவதானு அம்மையார் ஆதிலட்சுமி. ஓகே, சிவதானு ஆதிலட்சுமி. ஆங்கில மொழியில் எட்வர்ட் அர்னால்டு என்று சொல்லக்கூடிய லைட் ஆஃப் ஏஷியா என்று சொல்லக்கூடிய நூலை தழுவி ஆசிய ஜோதி என்று புத்திரனுடைய வரலாற்றை கூறியவர் இவர்தான். நோய் வந்த பின்பு தீர்க்க முயல்வதை வருமுன் காற்பதே அறிவுடைமை என்ற கருத்தை விளக்கப் பொருளுடன் வருமுன் காற்போம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் குறிப்பிடுகிறாங்க. கணிதம், வானவியல் புலமை பெற்ற உமர்காயம். ஓகேங்களா. இவர் பாடல்கள் 115 பாடல்கள் உள்ளன. நாஞ்சில் நாட்டு கவிஞர் என்று புகழப்படுபவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. 36 ஆண்டுகள் பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றிருக்காரு. உமர்காயம் பாடல்கள் தமிழில் மொழியாக்கம் செய்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பார்த்துட்டோம். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவருடைய பிற நூல்கள் பாருங்க, மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியும், ஆசிய ஜோதி, கதற்பிறந்த கதை, வருமுன் காப்போம், குழந்தை செல்வம். இது எல்லாமே கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஐயா அவர்களுடைய நூல்கள். அது திட்டுமுட்டு அப்படின்னா தடுமாற்றம் என்று பொருளை தரும். சுண்ட அப்படின்னா நன்கு அப்படின்னு பொருள். மாறி என்று சொன்னால் மழை என்று பொருள். நீல் நிலம் என்று சொன்னால் பரந்த உலகம் என்று பொருள். மட்டு என்று சொன்னால் அளவு என்று பொருள். வையம் என்று சொன்னால் இந்த உலகம் என்று பொருள். பார்னா உலகம், கருணைனா இரக்கம், அஞ்சினர்னா பயந்தனர், பேணுவையேல் அப்படின்னா பாதுகாத்தல் என்று பொருள். பூதளம்னா இந்த பூமி என்று ஒரு பொருளை தரும். இதெல்லாம் முக்கியமான செய்திகள். ஓகேங்களா. கீழே பாருங்க, காணி நிலம் அப்படின்னா பாரதியாரை பற்றி சொல்லக்கூடிய செய்தி. அன்று காற்றேவா என்ற தலையில் தமிழ் வாழ்த்து பாடலாக பாரதியாருடைய செய்தியில் இந்த தலைப்பில் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா. இயற்பெயர் பாருங்க சுப்பிரமணியம். பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரம் என்று சொல்லக்கூடிய. பெற்றோர் பாருங்க சின்னசாமி லக்குமி அம்மையார். ஒரே ஒரு மனைவி தான் அவருக்கு, செல்லம்மாள் என்று சொல்லக்கூடிய மனைவி. எட்டயபுரம் மன்னரால் பாரதி எனும் பெற்றம், அவர் 11 வயசுலே பாரதி எனும் பெற்றம் பெற்றார். அதனால தான் இவருக்கு பாரதியார் என்று அழைத்தார். சரிங்களா. கீழே பாருங்க, பாரதியின் சிறப்பு பெயர்கள்: மகாகவி, தேசிய கவி, விடுதலை கவி, பாட்டுக்குறு புலவன் பாரதி, நீடுதுயல் நீங்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி. இதெல்லாம் பாரதியாரினுடைய சிறப்பு பெயர்கள். செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞர், மரம்பாட வந்த மறவன், சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாரதியாரை புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவருடைய சீடராக இருக்கக்கூடிய பாரதிதாசன் என்று சொல்லக்கூடிய ஐயா.
இந்தியா விஜயா சக்கரவர்த்தினி ஆகிய இதழ்களின் ஆசிரியராகவும் சுதேசமித்திரன் இதழின் உதவி ஆசிரியராகவும் பணியாற்றியவர் யாருன்னா இந்த பாரதியார். சரிங்களா? நீரின்றி அமையாது உலகம் போல காற்றின்றி அமையாது உயிர் இயக்கம், இந்த உலக உயிர் இயக்கம் என்று சொன்னது யாருன்னா இவர் தான் பாடியிருக்காரு, பாரதியார். ஓகேங்களா? பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு ஆகிய காவிய நூல்களை, கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சோடி என்று குழந்தைகளுக்கான நீதி நூல்களையும் பாடியுள்ளார். சரிங்களா? உரைநடை நூல்கள் பாருங்க, ஞானரதம், தராசு, சந்திரிகையினுடைய கதை. பாருங்க, வால்ட் விட்மின், கலில் ஜிப்ரான் என்று சொல்லக்கூடிய அறிஞர் கவிதைகளோடு ஒப்பிட்டு பாடக்கூடியது பாரதியாருடைய கவிதைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டில் தேசிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யாருன்னு கேட்டா இந்த பாரதியார். சரிங்களா? யாவறிந்த மொழிகளில் தமிழ் மொழியைப் போல் இனிதாவது யாது காணோம் என்று சொன்னது பாரதியார். சிந்து வகையை அதிகமாக கையாண்டிருப்பதால் இவருக்கு சிந்துக்கு தந்தை என்று ஒரு பெயர் உண்டு. பாருங்க, கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவை பாரதியார் உருவாக்கியவை. இப்பொழுது கன்னித்தீவின் கதை போன்ற கதைகள் எல்லாம் நம்முடைய பாடப்புத்தகத்தில் நம்முடைய செய்தித்தாளில் வருது இல்லைங்களா? அது முதற்கு முன்னோடியாக இருந்தவர் இந்த பாரதியார் தான். வைப்பு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நிலம். மரம் என்று சொன்னால் வீரம். சித்தம் என்று சொன்னால் உள்ளம். காணி என்று சொன்னால் ஒரு அளவை பொருளே, அதாவது நிலத்தினுடைய அளவை பொருளே. தொல்லை என்று சொன்னால் பழமை, துன்பம். வன்மொழி என்று சொன்னால் வளமைமிக்க மொழி என்று பொருள். மாடங்கள் என்று சொன்னால் மாளிகையினுடைய அடுக்குகள் என்று ஒரு பொருள். பிராணரசம் அப்படின்னா உயிர்வெளி, ஆக்சிஜனை குடிக்கூடிய சொல். லயத்தொடர் என்று சொன்னால் சீராக என்று பொருளை தரும். கிணறு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், கேணி. ஓகேங்களா? மயிலுறுத்தும் என்று சொன்னால் மயங்கச் செய்தல்னு பொருள். இதெல்லாம் நமக்கு முக்கியமான செய்திகளாக காட்சியளிக்கிறது. இவரை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் தமிழ் என்ற தலைப்பில் ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் எனவும் காந்திய கவிஞர் எனவும் இந்த அழைத்தவர் யாருன்னா வே. ராமலிங்கனார். இவரை நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர் என்று அழைத்தவர் யாருன்னா ராஜாஜி தான் அழைச்சிருப்பார். ராஜாஜி தான் இவரை நாமக்கல் கவிஞர், விடுதலை கவிஞர், காந்திய கவிஞர் என்றெல்லாம் அழைத்தவர். ஓகேங்களா? தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என்று பன்முகத்தன்மை கொண்டவர் யாருன்னா இந்த ராமலிங்கனார். இவர் ஓவியம் வரைவதில் நல்ல ஒரு திறமையானவர். இவர் என்ன பண்ணார், ஓவியத்தை, அதாவது 5ஆம் சார்ஜ் நம்ம நாட்டுக்கு வருகின்ற பொழுது 5ஆம் சார்ஜ் முடிசூட்டுவதை போன்ற ஒரு ஓவியம் வரைந்து, அதை 5ஆம் சார்ஜ் நம்ம பாரத மாதாவுக்கு முடிசூட்டுவதை போன்ற ஒரு ஓவியம் வரைந்து அதை 5ஆம் சார்ஜுக்கே பரிசாக அளித்தவர் யாருன்னா இந்த நாமக்கல் கவிஞர் என்று சொல்லக்கூடிய ராமலிங்கனார். காந்தியின் கொள்கையிலையும் காந்தியத்தை பின்பற்றியதால் இவருக்கு காந்திய கவிஞர் என்று பெயர் பெற்றார். ஓகேங்களா? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞரும் இவர் தான். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞருமா, இறுதி அரசவை கவிஞர் யாருன்னு கேட்டால் கண்ணதாசன். 2வது அரசவை கவிஞர் யாருன்னா கண்ணதாசன். ஓகேங்களா? மேலவை உறுப்பினராகவும் வே. ராமலிங்கனார் காட்சியளித்தார். வே. ராமலிங்க ஐயா அவர்களுடைய நாமக்கல் கவிஞருடைய பாடல்கள் எங்கள் தமிழ் என்ற தலைப்பில் நமக்கு இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? நூல்கள் பாருங்க, மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞருடைய பாடல்கள், சங்கொலி, என் கதை. ஓகேங்களா? ஊக்குவிடும் என்று சொன்னால் ஊக்கப்படுத்தும், விரதம் என்று சொன்னால் நோன்பு, பொழிகிற என்று சொன்னால் தருகிற, நெறி என்று சொன்னால் வழி என்று பொருளை தரும். கீழே பாருங்க, இன்பத் தமிழ். ஓகேங்களா? அப்படின்னு தலைப்பில் பாரதிதாசன் பற்றி கொடுத்துருக்காங்க. குடும்ப விளக்கு என்னும் சொல்லக்கூடிய பாடம். 1891 64 வரைக்கும் வாழ்ந்திருப்பார் பாரதிதாசன் ஐயா அவர்கள். புதுவை கவிஞர் என்றெல்லாம் சிறப்பு பெயர் உண்டு. ஓகேங்களா? பாரதியாருக்கு. ஓகேங்களா? இவர் என்னென்ன நூல்கள்லாம் சிறப்பு, அதாவது புரட்சி கவிஞர், பாவேந்தர் என்றெல்லாம் புகழப்பட்டவர் யாருன்னா நம்முடைய இந்த பாரதிதாசன். 2வது பாருங்க, இவருடைய இயற்பெயர் கேட்டால் கனகசபை. ஓகேங்களா? என்ன ஊரில் பிறந்தார்? புதுச்சேரியில் பிறந்தார். பெற்றோர் கனகசபை மற்றும் லக்குமி அம்மையார். ஓகேங்களா? இப்போ புரட்சி கவி பாவேந்தர் என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர் யாருன்னா பாரதிதாசன். தமிழ், பிரான்சு, ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளின் வல்லமை பெற்றிருந்தார் பாரதிதாசன். பாரதியாரின் கவிதையின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னை பாரதிதாசன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை மையப்படுத்தி எழுதியதால் இவருக்கு பாரதிதாசன் என்று பெயர் வந்தது. பெண் எண்ணில் பேதை என்ற எண்ணம் தொடங்கக்கூடாது என்ற பாடலை கொண்டு தொடங்கியவரும் இந்த பாரதிதாசன் தான். குயில் என்னும் இதழியக்கத்தை நடத்தியவர் யாருன்னா இந்த பாரதிதாசன் தான். பெண்ணுக்கு நிகராகவும் பாரதிதாசன் கூறுவது மயிலை குறிப்பிடுகிறார். பெண்ணுக்கு நிகராக எதை கூறுறாரு? மயிலை குறிப்பிடுகிறார். தமிழக அரசு பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகத்தை அமைந்துள்ள இடம் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம். சரிங்களா? பாவேந்தர் படைப்புகளில் பிசிராந்தியார் என்று சொல்லக்கூடிய படைப்புக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சுதேவ். ஓகேங்களா? ரஷ்ய நாட்டு கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா பாரதிதாசன் ஐயா அவர்கள் எழுதிய நூல்களை பற்றி பார்க்க போகிறோம். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, தமிழகம், இசையமுது. ஓகேங்களா? அழகின் சிறப்பு, பிசிராந்தியார், தமிழச்சியினுடைய கத்தி, இருண்ட வீடு. ஓகேங்களா? காதலா கடமையா, சேர தாண்டவம், மணிமேகலை வெண்பா,
கண்ணகி புரட்சி காப்பியம், கடைசியாக இரவா இன்ப களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய நூல்கள். என்ன நூல்னா இவர் எழுதிய நூல்கள் அனைத்திற்கும் என்னென்னு பேர்னா இரவா இன்ப களஞ்சியம் என்று பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, வையம் என்று சொன்னால் உலகம்னு பொருள், கலர் நிலம் என்று சொன்னால் பயன்படாத நிலம் பொருள், அணிந்து அப்படின்னா அருகில், இற்றுக அப்படின்னா செய்க, எத்தனைக்கும் அப்படின்னா முயலும், நிகர் அப்படின்னா சமம், நவினல் என்று சொன்னால் சொல்லல், தாழி என்றால் சமைக்கும் கலனுக்கு பேரு தாழி, பருதி என்று சொன்னால் சூரியனை குறிக்கக்கூடிய சொல், யாண்டும் என்று சொன்னால் எப்பொழுதும், வெற்பு என்று சொன்னால் மலை, தணல் என்று சொன்னால் நெருப்பு, மாக்கடல் என்று சொன்னால் பெரிய கடல், கார்முகில் என்று சொன்னால் மழை மேகம்னு பொருள், மின்னாள் என்று சொன்னால் ஒளிரமாட்டாள் என்று பொருள். இதெல்லாம் முக்கியமான செய்தியுமா இருண்ட வீடு என்னும் தலைப்பில். கீழே பாருங்க, ஒன்றில்லை இரண்டில்லை உடுமலை நாராயணக்கவி. இப்போ அறிஞரை பற்றி நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒன்றல்ல இரண்டில்லை உடுமலை நாராயணக்கவி, பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா இந்த உடுமலை நாராயணக்கவி. அடிக்கடிக்கு கேட்ட வினா, பகுத்தறிவு கவிஞர் என்று அழைக்கப்பட்டார் பாரதிதாசன், பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்பட்டார் அவர் தான் யார், உடுமலை நாராயணக்கவி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றவன் யாருன்னா வள்ளல் வேல்பாரி அப்படின்னு சொல்றார். புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் யாருன்னா வள்ளல் குமணவரலை பத்தி சொல்றார். ஒப்புமை அப்படின்னா இணை, முகில் என்று சொன்னால் மேகம், அற்புதம் என்று சொன்னால் வியப்பு என்று பொருள், உபகாரி வள்ளல் என்று பொருளை தரும். சரிங்களா? அது பாருங்க, ஒளியினுடைய அழைப்பு, பிச்சமூர்த்தி எந்த வருஷம் படித்திருக்காரு, 1900 1776 வரை 76 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கார். சரிங்களா? புனைப்பெயர் பாருங்க, பீஜு ரேவதி என்று சொல்லக்கூடிய புனைப்பெயரை கொண்டவர். பிச்சமூர்த்தி பெயர் வேங்கட மகாலிங்கம் என்று ஒரு பொருளை தரும். ஊர் பாருங்க, தஞ்சாவூர் கும்பகோணத்தில் பிறந்திருக்காரு. சரிங்களா? வழக்கறிஞராகவும் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அதிகாரியாகவும் என்ன பண்ணிருக்காரு, பணியாற்றிருக்காரு. ஹனுமன் நவசக்தி ஆகிய இதழ்களினுடைய துணை ஆசிரியராகவும் பிச்சமூர்த்தி பணியாற்றிருக்காரு. மரபு கவிதையினுடைய யாப்பு பிடியிலிருந்து விடுபட கவிதை புதுக்கவிதை விடுபட்டு அந்த கவிதையை புதுக்கவிதை என்று அழைத்தவரும் இவர்தான். பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டதால் இவரை புதுக்கவிதையினுடைய தந்தை என அழைக்கப்படுகிறார். முக்கியமான செய்தி, புதுக்கவிதையின் தந்தை யாருமா, பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையை வித்திட்டவர் யார் என்று கேட்டால் பாரதியார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலங்கா கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதை என்று பல்வேறு பெயர்களில் புதுக்கவிதைகளை அடைக்கலாம். ஏன்னா யாப்பு பிரித்து எழுதினால்தான் அது முழுமையான இலக்கண கவிதை என்று சொல்வார்கள். யாப்பு இல்லாமல் வெறும் எதுகை மோனை மட்டும் எழுதக்கூடிய கவிதைகள் நமக்கு என்னவா இருக்குது, புதுக்கவிதைகளாக காட்சியளிக்கிறது. புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரை ஈடுபாடு கொண்டவர் யாருன்னா பிச்சமூர்த்தி. பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை தான் முக்கியம். பாருங்க, என்னது, லயன் சுக்கு பலி என்று சொல்லக்கூடிய நூல் 1932 கலைமகள் என்று சொல்லக்கூடிய இதழில் பரிசு பெற்றிருக்கக்கூடிய நூல். முக்கியமான செய்தி. கீழே பாருங்க, பிச்சமூர்த்தியினுடைய படைப்புகள் காட்டுவாத்து, வழித்துணை, பூக்காரி, ஞானப்பால், லாஸ்டா விதைநெல். இந்த விதைநெல்லும் காட்டுவாத்தும் வழித்துணையும் அடிக்கடி கேட்ட கொஸ்டின், பூக்காரி கூட கேட்டிருக்கான். சரிங்களா? விண் என்று சொன்னால் வானம், கமுகு என்று சொன்னால் பாக்கு, ரவி என்று சொன்னால் அவனை கதிரவனை குறிக்கக்கூடிய சொல். லாஸ்ட் பாருங்க, ராஜகோபாலன் ஐயா அவருடைய பாடல் பாருங்க, ஏற்புதிது என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் கொடுத்துருக்கா. பாருங்க, என்ன ஊரில் பிறந்தாரு, கும்பகோணத்தில் பிறந்திருக்காரு. அவரும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம். 1902 to 1944 வரைக்கும் அவருடைய காலங்கள் சொல்லுது. கவிஞர், நாடக ஆசிரியர், மறுமலர்ச்சி எழுத்தாளர், சிறுகதை ஆசிரியர் என்று பன்முகம் கொண்டவர். தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களின் ஆசிரியராக இருந்தவர். இதான் முக்கியமான கொஸ்டின். இந்த இதழ்களுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க, இவர் தான். வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தழைக்கவும் சித்திரை திங்களில் நடத்தப்படக்கூடிய பொழுது பொன்னேர் பூட்டுதல் என்னும் தலைப்பை இவர் தமிழருடைய மகுடமாக குறிப்பிடுகிறார். இந்த செய்தி முக்கியம். கூப்பா ராஜகோபாலன் மறைவுக்கு பின்னர் இவரது படைப்புகள் அகலிகை, ஆத்ம சிந்தனை ஆகிய நூல்கள் தொகுக்கப்பட்டன. ஓகேங்களா? இது அறிஞரை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். பாரதியார், பாரதிதாசனை பார்த்து விட்டோம். அடுத்த தலைவரை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.